வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து தமிழக மீடியாக்கள் என்ன உருட்டிக்கு இருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு, அப்போ பிஜேபியிலிருந்து விலக போகிறாரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உருட்டிக்கு இருக்காங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சில மீடியாக்கள் தலைப்பு வச்சுக்கிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா 1% கூட உண்மை கிடையாது. அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகலாம் அறிக்கை வெளியிடலை. தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களுக்காக எப்போதுமே அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு. தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய ரூட்டு. முதல்ல அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியும். மீடியாக்களுடைய உருட்டல்கள் 100% பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? 2026 ஏப்ரல் மாதத்தில் சிபிஎஸ்இ இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6ஆம் வகுப்பில் 3 மொழிகள் கட்டாயம், 6th 3 லாங்குவேஜ் கம்பல்சரி இந்த கல்வி ஆண்டிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஏப்ரல் மாதம் சொல்லியிருந்தாங்க. அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் கம்பல்சரியாக இந்திய மொழிகளாக இருக்கணும் அப்படின்னு சிபிஎஸ்இ சொல்லியிருந்தாங்க. நான் வெல்கம் பண்ணேன். அதே அறிவிப்பில் 9ஆம் வகுப்புக்கு 3 மொழிகள் கம்பல்சரி அப்படிங்கிறது இந்த வருஷம் அமலுக்கு வராது. 3 கல்வியாண்டுகளுக்கு பிறகு 9th 3 லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படிங்கிறது அமலுக்கு வரும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னும் சிபிஎஸ்இ சொல்லியிருந்தாங்க. நான் வெல்கம் பண்ணியிருந்தேன். ஆனால் கடந்த மே 15ஆம் தேதி சிபிஎஸ்இ அதோடு தொடர்புடைய பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் என்ன சர்க்குலர் அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த கல்வியாண்டே 9th 3 லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் என்ன சொன்னாங்க? 6th கம்பல்சரி, 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்ன சிபிஎஸ்இ கடந்த மே 15 திடீர்னு அவங்களுடைய முடிவை மாற்றி இந்த கல்வியாண்டே 9th கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெஃபினட்டாக மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். ஏன்னா 9th ஸ்டூடெண்ட்ஸு குறுகிய காலத்தில் 3rd லாங்குவேஜை அவங்க கம்பல்சரியாக படிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க, மொத்த அவங்களுடைய கல்வி திறனே பாதிக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. 2026 ஏப்ரல் மாதம் வெளியிட்ட அறிவிப்பில் நீட்டாக சிபிஎஸ்இ சொல்லியிருந்தாங்க. 2026-27 6th மட்டும் கம்பல்சரி, 2027-28 6th 7th 3 மொழிகள் கம்பல்சரி, 2028-29 கல்வியாண்டில் 6th 7th 8th இந்த 3 செக்ஷனுக்கும் வகுப்புகளுக்கும் கம்பல்சரி, 2029-30 6th 7th 8th 9th இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி, 2030-31 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி அப்படின்னு இப்படி சொல்லியிருந்தாங்க. அது நியாயமானது. ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் புதுசாக ஒரு வகுப்பை ஆட் பண்ணாங்க, அதுதான் கரெக்டு. இப்போது 2026 6th கம்பல்சரி அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் இவங்க தானே 7th போவாங்க, அப்போ அப்படியே தொடரும். 3rd லாங்குவேஜ் அவங்க ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். 8th போகும்போது அடுத்த வருஷம் 2028 8th அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க ஈஸியாக பழகிருப்பாங்க. 2029-30 அவங்க 9th போவாங்க. அப்போது 6ஆம் வகுப்புலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக 3rd லாங்குவேஜை நல்லா கற்றுக்கிட்டு 9ஆம் வகுப்பு போகும்போது நல்ல சரளமாயிருவாங்க, ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் கரெக்டான நடைமுறை. இதை பண்ணுங்க. இதை விட்டுட்டு திடீர்னு இந்த வருஷமே 9th கம்பல்சரி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க மாணவர்கள்? படிப்படியாக கொண்டு போங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த அறிக்கைக்கு தமிழகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது. இதுதான் அண்ணாமலை சொன்னது. மும்மொழி கொள்கைக்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்கல. 2029-30 9th கொண்டு வாங்க, உடனே கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொன்னது. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகலாம் அண்ணாமலை நிலைப்பாடு எடுக்கலை. இதுக்கு முன்னாடி முக்கிய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தின மாதிரி இப்பையும் வலியுறுத்தியிருக்காரு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணாமலை அண்ணன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவருடைய ஃபாலோவர்ஸை பெருமைப்பட வச்சிடுறாரு. ஒரு சரியான தலைவர் பின்னாடி தான் போகிறோம், என்னுடைய தலைவர் அண்ணாமலை அப்படின்னு அவங்க போல்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை நடந்துக்கிறாரு. வேற லெவல்னா. அண்ணாமலையுடைய இந்த பதிவுக்கு இப்போ நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது. எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பாராட்டுறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இது அண்ணாமலையை பிடிக்காத திமுகவில் இருக்கிறவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க, தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.